மாமனார் கட்டிய வீட்டில் அவன் வெளிநாட்டிலே இருந்து உழைத்து 10, 15, 20 வருடங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய ஒரு வீட்டில் என்னுடைய வீடு என்று சொல்லி எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை என்ற பேரில் ஒருத்தன் போய் குடியேறுகிறானே, இவன் இஸ்ரேல்காரனை விட மோசமானவன் இல்லையா? இவன் செய்கிற அநியாயம் பெரியோர் அநியாயம் இல்லையா? என்னுடைய சொத்து இல்லாததற்கு எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும்? எப்படி அதில் வாழ முடியும்? அடுத்தவனுடைய சொத்தல்லவா, அடுத்தவனுடைய வியர்வை அல்லவா? அவன் பட்ட அத்தனை கஷ்டங்களும் அதிலே இருக்கிற பொழுது அவன் உழைத்தவன் கஷ்டப்பட்டவன் ஏதோ ஒரு குடிசையில் ஒரு ஓலை வீட்டில் ஒரு உடைந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மணமகன் என்பதற்காக மாடி வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சொகுசாக தூங்குகிறான். அவன் தூங்குவதற்கு ஒரு மெட்ரஸ் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சமுதாயம் இதை உணராமத்தான் அன்புக்குரியவர்களே, இன்று வைத்தியர் என்றால் ஒரு விலை, ஒரு என்ஜினியருக்கு ஒரு விலை, ஒரு அக்கவுண்டனுக்கு ஒரு விலை, ஒரு படித்த ஒரு பட்டதாரிக்கு ஒரு விலை, இன்னும் ஒரு படி மேலே போய் இன்று ஆலிம்கள் கூட இந்த சீதனத்தை ஆதரிக்கிற அதிலே வாழுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அன்புக்குரியவர்களே மனதால் யோசிக்கிற வரைக்கும் பிரச்சாரங்களால் மாற்றம் வரப்போவது கிடையாது. மனதால் திருந்துகிற வரைக்கும் மாற்றம் வரப்போவது கிடையாது. இவன் தொழில் செய்வதற்காக திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது மணமகளுடைய வீட்டிலே பேசுகிறான். மாப்பிள்ளுடைய தொழிலுக்கு நீங்கள் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். பிச்சை எடுக்கிறான். இவன் கொடுத்து வைத்த காசா? என்ன அடிப்படையில் அதை எடுப்பான்? கடனாக கேட்டல் என்பது ஒரு விஷயம். மாப்பிள்ளை என்ற டிமாண்டை வைத்து ஒரு வைத்தியர் என்கிற ஒரு படித்தவன் என்கிற அல்லது ஒரு பணக்காரர் என்கிற டிமாண்டை வைத்து அந்த பிள்ளைக்குடைய வீட்டிலே போய் காசு கேட்டு அதன் மூலமாக அந்த திருமணத்தை முடித்து அதிலே அவன் பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழுகிற இந்த வாழ்க்கை ஹலாலானதா அன்புக்குரியவர்களே? எப்படி அது ஹலாலாக இருக்க முடியும்? பெண் வீட்டார் வாங்கி கொடுக்கிற காரிலே சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு போகிற ஒரு மணமகனுக்கு உள்ளத்திலே உறுத்தல் வரக்கூடாதா? இன்னொருவனுடைய பொருளாதாரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற பயம் வரக்கூடாதா? நாளை மறுமையில் மஹ்ஷருடைய வழியில் மாமனார் வந்து கேள்வி கேட்க மாட்டானா? அங்கு யானப்சி இங்கு மகளுக்காக எல்லாம் செய்கிறான். மஹ்ஷருடைய வழியில் மகளையும் பார்க்க மாட்டான், மருமகனையும் பார்க்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவானே, யா அல்லாஹ், 10 வருடம் 20 வருடம் வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டிலே இருந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்து நான் சிறுக சிறுக கட்டிய வீட்டை அநியாயமாக என்னிடத்திலே இருந்து இவன் பறித்துக் கொண்டு அந்த வீட்டிலே நான் கஷ்டத்தோடு இருக்கிற பொழுது இவன் சந்தோஷமாக வாழ்ந்தான். யா அல்லாஹ், இவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு தந்துவிடு என்று கேட்டால் அன்புக்குரிய மாப்பிள்ளைமார்களே, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, என்ன பதில் சொல்ல போகிறோம் அல்லாஹ்விடத்தில்? என்ன பதில் சொல்ல போகிறோம் அல்லாஹ்விடத்தில்? கொடுக்கல் வாங்கல்கள், பொருளாதார சம்பாத்தியங்கள் அன்புக்குரியவர்களே எப்படியாவது வந்தாலும் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போகிற இந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் அழகானது அல்ல. வெளியிலே இருக்கிற ஊத்தை காணிலே ஒரு அரை மணி நேரம் தேன் ஓடுகிறது என்பதற்காக அள்ளி பருகிற அளவுக்கு அருவருப்பு தெரியாதவர்களாக நாம் இருக்க முடியாது. காசு வருகிறது என்பதற்காக எப்படி வந்தாலும் சரி என்று நினைக்கிற இந்த வாழ்க்கையை அன்புக்குரியவர்களே மாற்ற வேண்டும். எங்களுடைய அன்பு